ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் திங்கக்கிழமை காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு வாங்குறதுக்கு போனேன். இந்த காய்கறி மட்டும் 300 ரூபாங்க. ரூபா 2 ரூபாயில் 300 ரூபா. ஊர்லலாம் 100 ரூபா எடுத்துகிட்டு போனால் ஒரு கட்டு பை ஃபுல்லும் காய் கொடுக்குறாங்க. 150 ரூபா இருந்தால் 100 ரூபா இருந்தால். ஆனால் இங்கே பாருங்கள், பெங்களூரில் இது 300 ரூபா. பாருங்கள் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க. என்ன இந்த 300 ரூபாய்க்கு இந்த காயெல்லாம் வந்து ஒருத்தலையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 20 ரூபா. தக்காளி வந்து 15 ரூபா. கேரட் வந்து 10 ரூபா 2 கேரட். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 13 ரூபா. பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. அப்புறம் வந்து பூண்டு பார்த்திங்கன்னா 25 ரூபா. இந்த ஏலக்காய் 10 ரூபா. இந்த ஸ்டார் பூ 10 ரூபா. வெந்தயம் 10 ரூபா. நேற்று வயிறு வலி, அதனால இன்றைக்கி நேரமாக வெந்தயம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த திராட்சை 20 ரூபா. 1/4 கிலோ வந்து 50 ரூபா, அதனால் 20 ரூபா கொடுங்கன்னு கேட்டேன். 20 ரூபாய்க்கு இவ்வளோ தான் வந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. பூ வந்து சாமி பூ 10 ரூபா. ஊதுபத்தி 5 ரூபா. கற்பூரம் 5 ரூபா வாங்கிட்டு வந்தேன். கோல்டு வினர் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் வந்து 90 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இஞ்சி வந்து 10 ரூபா. கொத்தமல்லி புதினா வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தேன். சரி, வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருக்கலாம். கேரட்டும் பீன்ஸை போட்டு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுக்கலாம் நைட்டுக்கா சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இன்னும் இதெல்லாம் இவ்வளோ தான் ரேட்டு. இன்னும் 10 ரூபா 300 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மியாக இருக்கும் நான் சொன்ன ரேட்டில். அந்த 10 ரூபாய்க்கு நான் தயிர் பாக்கெட் வாங்கினா வெஜிடபிள் ரைஸ் இருக்குது, சரியாக போயிடும். இந்த லெமன் 5 ரூபாங்க ஒரு லெமனு. இப்போ கணக்கு போட்டுடலாமா? 90 10 ரூபா 100 110. இது ஒரு 20 130 140 150ன்னு வச்சுக்கோங்க. 50 160 170 180 190. இஞ்சி 190 190 200 200 210 220 220 225. இது ஒரு 15 25 30 40 240 240 250 60 60 70 80 90. இன்னும் 10 ரூபாய் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த 10 ரூபா வச்சு தயிர் வாங்கினா 300 ரூபாய் இந்த கணக்கு. இவ்வளோ காய்கறிகள் 300 ரூபாய்க்கு ஒருத்தலையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஊர்லலாம் காய் ரேட் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இது ஒரு நாளைக்கு சேர்த்து ஒரு பொரியல் பண்ணிப்பேன். இது ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணிப்பேன். தக்காளி தொக்கு செஞ்சுப்பேன். தக்காளி சாதம் செஞ்சுக்கிறதுக்கும் வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்கும். இது வெஜிடபிள் ரைஸுக்கு இவ்வளோ காய் போயிடுச்சுனாங்களும் இவ்வளோ தான் போடுவேன் வெஜிடபிள் ரைஸுக்கு. இதை சேர்த்து ஒரு நாள் பொரியல் பண்ணிப்பேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு கொஞ்சோண்டு ஒரு 3 காய் 4 காய் வச்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுப்பேன். அப்புறம் இதை பொரியல் பண்ணிப்பேன். கத்திரிக்காய் ஒரு நாளைக்கு காரக்குழம்பு செஞ்சுப்பேன். ஒரு நாளைக்கு வந்து பருப்பு சாம்பார் செஞ்சுப்பேன். புதினா வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சுப்பேன். மிச்சமாக நான் யூஸ் பண்ணிப்பேன். இஞ்சி பூண்டு வச்சுட்டு கிரேவிக்கு எல்லாத்துக்கும் அரைச்சி ஊற்றிப்பேன். அதுதான் மூக்கல்ல. அப்புறம் சட்னி அரைச்சோன்னா இன்னும் 2 டைம் 3 காய் 2 காய் வாங்கினோன்னா இந்த வாரம் வந்து ஓடிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய்கறி ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பாய் பாய். கையில் அடிபட்டுச்சு. சரி, பாய்ங்க.